Greetings to you. This is Lynn Rao. உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் லின்ரா. I'm happy to share what is on God's heart with you today. தேவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். Let's pray. ஜெபிப்போமே. Father God, we thank you for how good you are. ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் என்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you for always being close to us and wanting us near you. ஆண்டவரே, நீர் எங்களோடு நெருக்கமாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Help everyone's eyes to open up to the reality of what you have done for us. ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் என்ன செய்தீர் என்பதை அறிந்து கொள்ள மனக்கண்களை திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். Through Jesus coming and being resurrected and through your Holy Spirit coming to dwell within us. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் கடந்து வந்து எங்களிலே வாசமாய் இருக்கும்படி ஜெபிக்கிறோம். Oh, how we love you. We adore you. We are so grateful for everything, Lord. ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் எவ்வளவு அழகானவர், எவ்வளவு அருமையான தேவனாய் இருக்கிறீர். We give you all the praise and honor in Jesus' name. Amen. எல்லா கனத்தையும் மகிமையும் இயேசுவின் நாமத்தில் செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். So what if heaven was not just meant to be our eternal destination? ஏன் நமக்கு இது ஒரு ஏற்ற முடிவாய் இருக்கிறதில்லை? When the veil was torn, when Jesus died on the cross, the heavens were opened up for us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் மரித்ததினால் பரலோகம் நமக்காய் திறக்கப்பட்டு இருக்கிறது. We are invited into a continual conscious connection with God in an open heaven. நமக்கு எப்போதும் இந்த பரலோகத்திற்கு போகக்கூடிய ஒரு தொடர்பு, ஒரு திறந்த வாசல் வைக்கப்பட்டு இருக்கிறது. It is always within our reach. எப்போதுமே நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நெருக்கத்தில் தான் இந்த தேவர் ராஜ்யம் காணப்படுகிறது. Jesus said the kingdom of heaven is near, it is at hand. தேவன் இவ்விதமாய் சொல்லுகிறார், தேவர் ராஜ்யம் அது மிகவும் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லு. Do you want to live under an open heaven? இப்படி திறக்கப்பட்ட ஒரு பரலோகத்திற்கு சமீபமாய் இருக்க விரும்புகிறீர்களா? It is written into our very design to live consciously aware of Jesus. நம்மளுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் இயேசு இருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். To remain aware of who he is and the culture of his kingdom. நம்ம எங்கே இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் தேவர் ராஜ்யத்தின் கலாச்சாரம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். And how that awareness transforms everything about life on this side of eternity. அப்போ அதன் மூலமாக இந்த நித்தியம், இந்த வாழ்க்கையை நாம் நன்றாய் அறிந்து கொள்ளலாம். Living under an open heaven is not just a mindset or a lofty ideal. அப்போ ஒரு திறக்கப்பட்ட பரலோகம் என்ற அந்த நினைப்பு அது ஏதோ ஒரு கற்பனையானது அல்ல. It is the reality we were created for and the standard we are called to live by. அப்ப இது நாம் நிற்க வேண்டிய ஒரு ஸ்தானத்தை, இந்த ராஜ்யத்தை குறித்துதான ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கிறது. So as we look at the word, what the word says about our design, what was made available through Jesus, and our responsibility as his followers. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் எப்படி இருக்க வேண்டும், அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு இருக்கிற குணாதிசயங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். I want to share scriptures that will guide us in living a lifestyle of an open heaven. அப்போ திறக்கப்பட்ட ஒரு பரலோகத்தை நாம் எப்படி இருக்க முடியும் என்பதை குறித்து சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். I want to start in the Gospel of John and we'll go to chapter 15. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை பார்ப்போமே என்றால், and let's read verses 7 and 8. 7-8 வசனங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்.
நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராயிருப்பீர்கள். ஆமென். When we live in abiding union with Jesus, we step into a realm where heaven responds. பாருங்க, நம்ம இயேசுவோடு கூட நிலைத்திருக்கிறவர்களாய் தொடர்புள்ளவர்களாய் இருக்கிறபடினாலே பரலோகம் நாம் சொல்லுகிறதை கேட்கிறதா இருக்கிறது. Abiding is to live consciously aware of Jesus throughout your days. அப்ப நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த நாள் முழுவதும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும். His words abiding in you refers to continually meditating on what he tells you. These are the things he speaks to you. அப்போ அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் அவருடைய வார்த்தைகளை நாம் தியானம் செய்து அந்த வார்த்தைகளின்படி வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். You will hear him speak through his word. அவர் அவருடைய வார்த்தையினாலே நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். And you will hear him speak to you as you wait in stillness for him to make himself known to you. அவர் உங்களோடு கூட பேச நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் அவர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். Abiding is hearing his voice and keeping the truths he shows you current in your heart. அப்போ அவரிலே நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய வார்த்தை உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். Jesus wants you to bear fruit, but fruitfulness is not the goal. தேவன் நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார், ஆனால் கனி கொடுப்பதுதான் தேவனுடைய நோக்கம் அல்ல. The outcome of abiding in him and his words being current in your heart is the evidence of a life lived in continual communion with the Father. அப்போ அவர் உங்களிலே நிலைத்திருக்கிறார், அவருடைய வார்த்தை உங்களிலே நிலைத்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது நீங்கள் அவரிலே அல்லது தகப்பனிலே நீங்கள் இருக்கிற அந்த தொடர்பை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. You are one with Christ. நீங்களும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். This is stunning that he would choose you to be one with him, this God of all creation. எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் உங்களோடு இணைந்திருக்க அவர் விரும்புகிறார். As believers in Jesus, you are living in union with him. தேவனுடைய விசுவாசிகளா நீங்கள் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். You must turn your heart to him throughout your day and recognize him within you. ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற அந்த உணர்விலே உங்கள் இருதயம் தேவனுக்கு நேராய் துறக்கப்பட்டு இருக்க வேண்டும். Pay attention to him and let him know you love him and are grateful to him. நீங்கள் அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறீங்க, அவரை நேசிக்கிறீர்கள் என்று அவர் அறிந்து கொள்ளத்தக்கதாய் உங்கள் செயல்கள் காணப்படட்டும். It is important to be in tune with his heart. அவருடைய இருதயத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியம். Let's turn over to Psalm chapter 16. சங்கீதம் 16 நாம் பார்ப்போம் என்றால், And we're going to verse 8. அதிலே 8ஆம் வசனம், சங்கீதம் 16:8 சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாசத்திலே இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். So David said he set the Lord always before him. அப்ப தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன். David was saying that he was always consciously aware of God's presence. அப்ப தாவீது சொல்றாரு, தேவ பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறதே நான் எப்பொழுதும் உணர்ந்தவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். And from that he felt God's closeness and nearness. அப்ப அதன் மூலமாய் தேவன் அவருக்கு நெருக்கமாய் இருக்கிறதை அவர் உணர்ந்து கொண்டார். David learned to experience his presence continually. தேவன் அவரோடு கூட நெருக்கமாய் இருக்கிற அந்த உணர்வை தாவீது நன்கு அறிந்தவனாய் இருந்தார். Because of this, David walked in confidence God would always be with him and show him what to do. அப்ப அதனாலே தாவீதுக்கு ஒரு தைரியம் இருந்தது, நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று தேவன் என்னை வழி நடத்துவார் என்று சொல்லி. His faith and trust in God caused him to never be shaken. அப்ப தேவன் மேல் அவர் வைத்த விசுவாசம் அசைக்கப்படாத விசுவாசமாய் காணப்பட்டது. He went through a lot of things in his life, but he always put his trust in God.
அவருடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை அவர் சந்தித்து இருக்கிறார். ஆனால் எல்லாவற்றிலும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தவராயிருந்தார். Are you learning to be aware of God's presence within you, with you, and upon you? தேவனுடைய பிரசனம் உங்களுக்குள், உங்கள் மேல், உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறதை நீங்கள் உணர்கிறீர்களா? It makes all the world. அது அப்படி நீங்கள் செய்யும் பொழுது அது திடப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. When you cultivate a deep relationship with him through relationship with the Holy Spirit, you hear his heart and his thoughts. அவருடைய இருதயத்தின் எண்ணங்கள், அவருடைய யோசனைகளை நீங்கள் அவரோடு கூட வைத்திருக்கிற தொடர்பு உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. And you can see what he wants you to see. அவர் என்ன பார்க்க விரும்புகிறாரோ அதை தான் நீங்க பார்ப்பீங்க. You become undone by his love, his care, his compassion with the way he sees you. அவர் உங்களை எப்படி மன உருக்கத்தோடு, அன்போடு அவர் பார்க்கிறாரோ அப்படியே உங்களை நீங்களும் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். He is beautiful and glorious and so personal. அவர் மிகவும் அழகானவர், அருமையானவர். அவர் தனித்து நம்மோடு உறவு வைத்துக் கொள்ள விரும்புகிறவர். Going deeper in your relationship with the Lord is truly life-changing. அவரோடு கூட ஆழமான உறவு வைத்துக் கொள்ளும் பொழுது அது நம் வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கிறது. Let's turn over to Ecclesiastes chapter 3. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்றால் பிரசங்கி 3ஆம் அதிகாரம். I'm always challenged finding Ecclesiastes, but it's okay. பிரசங்கியை தேடுவது எனக்கு எப்போதும் ஒரு சவாலாய் தான் இருக்கிறது. I just want to read verse 11 in chapter 3. 3ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். உலகத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஆமென். I want to focus on he put eternity in your heart. அங்கே நான் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிற காரியம் நித்தியத்தை உங்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து. Eternity is more than a destination, it is a perspective. பாருங்க, இந்த நித்தியம் என்று சொல்லும்போது இது அடைந்தோம் என்று அல்ல, அதற்கும் மிஞ்சினதாய் காணப்படுகிறது. God put eternity in our hearts so we would live from heaven toward earth. பாருங்க, தேவன் நித்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறதினாலே பரலோகத்தின் மூலமா இந்த உலகத்திலே அந்த வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். What does it look like to live from heaven to earth? பாருங்க, பரலோக வாழ்க்கை இந்த பூமியில வாழ்கிறது என்றால் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. Before I answer that, first I need to share with you about the culture of heaven. அப்போ அதை நான் உங்களுக்கு சொல்வதற்கு முன்பதாக பரலோக கலாச்சாரம் என்ன என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். In the Bible, when Rome came and ruled over Israel, they set up a new government where the people would have to obey their laws. நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேலிலே ஆளுகை செய்கிறவர்கள் புதிய சட்டங்களை அவர்களுக்கு மேலே கொண்டு வந்தார்கள். They also had a new language. ஒரு புதிய மொழியை அந்த தேசத்தினர் பின்பற்ற கொண்டு வந்தார்கள். The people of Israel had to learn the new language to communicate with them. அப்போ இந்த இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனம் பட்டிருப்பதினாலே அந்த மொழியை கற்றுக்கொண்டு அவர்களோடு கூட அப்போதான் இவர்களாலே தொடர்பு கொள்ள முடியும். When Rome came, they took control of everything and everything was hard for the people. அப்போ ரோமர்கள் மொத்தத்தையும் அவர்கள் ஆளுகை செய்ததினாலே அந்த ஜனங்களுக்கு வாழ்கிறது கடினமாய் மாறிற்று. Rome set up their own kingdom within Israel. இஸ்ரவேலுக்குள்ளே ரோமர்கள் அவர்களுடைய ராஜ்யத்தை அவர்கள் நிலைநிறுத்தினார்கள். When Jesus came, he brought a new kingdom, the kingdom of heaven. ஆனால் இயேசு வந்தபோது அதற்குள்ளே இன்னும் ஒரு புதிய ராஜ்யத்தை கொண்டு வந்தார். அது தேவ ராஜ்யமாய் இருந்தது. It is a spiritual kingdom, but it impacts life on earth as well. அது ஒரு ஆவிக்குரிய ராஜ்யமாய் இருந்தாலும் உலக மனுஷர்களை மாற்றக்கூடிய தன்மை உடையதாய் இருந்தது. He rules and reigns with love and compassion.
அவர்களை அவர் அன்போடு இரக்கத்தோடு ஆளுகை செய்ய ஆரம்பித்தார். Turn over to Romans chapter 14. ரோமர் 14ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமே என்றால் 14 and we'll read verse 17. அதிலே 17ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஆமென். So the of heaven is righteousness, peace, and joy in the Holy Spirit. அங்கே சொல்லப்படுகிறது தேவனுடைய ராஜ்யம் சமாதானம் நீதி பரிசுத்த ஆவியில் உண்டாகிற சந்தோஷமாய் இருக்கிறது. And his love and compassion, righteousness, peace, and joy, and so much more. பாருங்க, இது எல்லாம் இந்த நீதி சமாதானம் சந்தோஷம் இந்த தயவு எல்லாம் தேவ ராஜ்யத்தின் அடையாளங்களாய் இருக்கிறது. The kingdom of heaven has a new language. அப்ப பரலோக ராஜ்யத்திற்கென்ற ஒரு புதிய பாஷை இருக்கிறது. Not only is there a new language of speaking in tongues, but it is prophetic in nature. பாருங்க, ஒரு அந்நிய பாஷை பேசுவது மாத்திரம் பரலோக ராஜ்யம் அல்ல, அது தீர்க்க தரிசனங்களை உடையதாகவும் இருக்கிறது. The reason Jesus spoke in parables was to get us to see and hear with kingdom eyes and ears through the Holy Spirit revealing it to us. தேவன் அவர் ஓமையிலே ஜனங்களோடு கூட பேச காரணம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அதில் இருக்கிற வெளிப்பாடுகளை அந்த பாஷையை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியா. When the Lord speaks, it requires that we lean into the Holy Spirit so he can reveal to us what he is saying. அப்போ தேவன் நம்மோடு கூட பேசும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதில் இருக்கிற வெளிப்பாடை தெளிவை நமக்கு கொண்டு வருகிறவராயிருக்கிறார். Everything in the kingdom of heaven is positive and good. தேவ ராஜ்யத்திற்குள்ளே இருக்கிறது எல்லாம் அது பாசிட்டிவாகவும் அது நன்றாகவும் இருக்கிறது. The culture of heaven is greater than any other culture in the world. உலகத்தில் இருக்கிற எல்லா கலாச்சாரங்களை காட்டிலும் தேவ ராஜ்யத்தின் கலாச்சாரம் மேலானதாய் இருக்கிறது. It is beautiful and powerful, and it brings wholeness, light, and life to all who enter into it and also continue walking in it. பாருங்க, அது அன்பும் சமாதானமும் சந்தோஷமும் அதிலே நடந்து போகிறவர்களுக்கு மேன்மையும் கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது. This is how we are to live and walk in our daily lives. இப்படிதான் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். We need to learn to live from heaven's culture to bring the kingdom of heaven to earth. இந்த பூமியிலே தேவ ராஜ்யத்தை கொண்டு வர பரலோக கலாச்சாரத்தின்படி இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும். There is another part of living from heaven to earth that I need to mention. அப்போ இன்னும் ஒரு விதம் நம்ம எப்படி பரலோக கலாச்சாரத்தின்படி பூமியிலே வாழ இன்னும் ஒரு விதத்தையும் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். There are realities that Jesus has given us authority to operate in because we live under this open heaven. நமக்கு முன்பதாய் திறக்கப்பட்டிருக்கிற அந்த பரலோகத்திற்குரியவர்களாய் வாழ்கிறவர்களுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். Living in these realities will bring the kingdom of God to earth. அப்ப அந்த அதிகாரத்தின் வெளிப்பாடோடு கூட வாழும்போது பரலோகத்தை பூமியிலே கொண்டு வருகிறோம். Jesus said, if I cast out a demon, then the kingdom of God has come upon that person. பாருங்க, இயேசு விதமாய் சொன்னார், நான் பிசாசை துரத்துவேன், ஆனால் பரலோக ராஜ்யம் பூமியிலே வெளிப்பட்டது என்று சொல்லுகிறார். Let's turn to Matthew chapter 10. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். Chapter 10, and we want to read verses 7 and 8. அதிலே 7 8 வசனங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதிகளை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்றார். ஆமென். Jesus was not the only person who cast out demons and healed the sick. இயேசு ஒருவர் மாத்திரமே வியாதிகளை சுகமாக்கி பிசாசை துரத்துகிறவர் அல்ல.
He told his first disciples to do this. இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களையும் அதை செய்யும்படி அவர் சொல்லி இருக்கிறார். And just as he told them to heal the sick and cleanse lepers and raise the dead and cast out demons, அவர் எவ்விதமாய் அவர்களிடத்துல குஷ்டரோகிகளை சுஸ்தப்படுத்துங்க, மரித்தோரை எழுப்புங்க, பிசாசை துரத்துங்க, வியாதிகளை சுகமாக்குங்கள் என்று எப்படி அவர்களிடத்துல சொன்னாரோ, he has also told us to do the same thing when he commissioned us in Matthew and Mark. அப்போ மார்க்கிலும் மத்தேயுவிலும் அவர் நம்மிடத்திலும் அப்படிப்பட்ட கட்டளைகளை அவர் கொடுத்திருக்கிறார். This is how we bring the kingdom of heaven to earth. இப்படிதான் பரலோக ராஜ்யத்தை பூமியிலே நம்மால் கொண்டு வர முடியும். His commission is to go into all the world and preach the gospel of the kingdom. தேவனுடைய கட்டளை என்ன? பூமி எங்கும் கடந்து சென்று சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். To make disciples and baptize them. அப்போ சிஷ்யர்களாய் மாற்றி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். And to teach them all that Jesus has commanded, including casting out demons and healing the sick. அப்ப அவர்களுக்கு தேவன் போதித்த எல்லாவற்றையும் போதிக்க வேண்டும். என்ன அவர் போதித்தாரு? வியாதிகளை சுகமாக்க, பிசாசுகளை துரத்த அவர்களுக்கு போதிக்க வேண்டும். In heaven there is no sickness or disease or bondages or brokenness. பரலோகத்திலே வியாதி இல்லை, உடைக்கப்பட்ட நிலைமை இல்லை, அங்கே அடிமைதனம் இல்லை. There's only wholeness and freedom and so much love that it will take your breath away. அங்கே அவ்வளவு பரிசுத்தமும் நிறைவான அன்பு, நம்மளால தாங்க முடியாத தேவ அன்பு அங்கே இருக்கிறது. These are the realities that Jesus has given us authority to operate in. அப்ப அந்த அதிகாரத்திலே நாம் செயல்பட வேண்டும் என்று இயேசு நம்மை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். And the reason these things are possible is because there is an open heaven over you. காரணம் இதெல்லாம் நீங்க எப்படி செய்ய முடியும் என்றால் உங்களுக்கு மேலே ஒரு திறக்கப்பட்ட பரலோகம் இருக்கிறது. Jesus wants so much for us to be the vessels who partner with him to bring heaven here to earth. தேவன் நம்மை ஒரு கருவியாய் பரலோகத்தை பூமியிலே கொண்டு வருகிற பாத்திரமாய் பயன்படுத்த விரும்புகிறார். He wants earth to look like heaven now, and you are his agent to make that happen. அவருக்கு இப்பொழுதே பூமியை பரலோகம் போல மாற்ற வேண்டும் என்று அதற்கான ஒரு பாத்திரமாய் உங்களை அவர் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். Let's turn over to Isaiah 64. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 64க்கு நாம் திருப்பிக் கொள்வோம். Chapter 64, verse 1. அதிலே 1ஆம் வசனம், உமது நாமம் சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கு ஜாதிகள் உம்முடைய சன்னதிக்கு முன் தத்தளிப்பதற்கும். Amen. Isaiah cried out that God would rend the heavens and come down. அங்கே ஏசாயா சொல்லுகிறார், வானத்தை கிழித்து, 2ஆம் வசனத்திலே தேவரீர் வானத்தை கிழித்து இறங்கி வருகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். And this is exactly what he did when Jesus died on that cross. இயேசு மரித்தபோது இயேசு செய்த காரியம் அதுதான். The veil between heaven and earth was torn apart and he opened up the heavens for us. அவர் இடையே இருந்த திரைச்சீலையை கிழித்து வானம் நமக்கு திறக்கப்பட்ட நிலைமையிலே அவர் மாற்றி வைத்திருக்கிறார். Our cry now is we want to see earth change to look like heaven. நம்முடைய ஒரு ஜெபம் என்னவென்றால் இந்த பூமி பரலோகத்தை போல மாற்றப்பட்டு இருக்க வேண்டும் என்பதுதான். As Jesus prayed, your kingdom come, your will be done on earth as in heaven. இயேசு ஜெபித்தது போல பரலோகத்தில் செய்யப்படுகிறது போலவே உம்முடைய சித்தம் பூமியிலும் செய்யப்படுவதாக என்பது. Do you want the glory of God to be poured out upon the whole earth like I do? நான் விரும்புகிறதை போல தேவனுடைய மகிமை இந்த பூமியிலே எல்லார் மேலும் வெளிப்பட வேண்டும் என்று நீங்களும் விரும்புகிறீர்களா? Not only for everyone to be saved, but for all people to be transformed to know Jesus and the fullness of who he created them to be.
தேவன் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சிருஷ்டித்தாரோ அப்படி அவர்கள் இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பமாய் இருக்கிறதா? By living continually in his presence, you become aware of what he wants to do. எப்பொழுதும் அவர் என்ன செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை உடைய அந்த பிரசன்னத்திலே நாம் தங்கி இருக்க வேண்டும். You will learn how to walk in the manifest presence of God in you. தேவனுடைய அந்த செயல்படுகிற பிரசன்னத்திலே நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Then what he wants to do, he will use you and things will shift in the lives of people. அப்ப அவர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை உங்களை கொண்டு செய்து மனிதனுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவார். Lives will be changed, hearts will open up and a fire will burn within them. அவர்களுக்குள்ளே அக்கினி எரிய ஆரம்பிக்கும், வாழ்க்கை மாற்ற ஆரம்பிக்கும், கர்த்தர் அவர்களை தொட ஆரம்பிப்பார். I want to go to one more scripture in Ezekiel. எசேக்கியேலிலே இன்னும் ஒரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். Go to Ezekiel 39. எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 39 and we'll read verse 29. அதிலே 29ஆம் வசனம். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்கள் மறக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் என்றார். ஆமென். So God said to Ezekiel, I will not hide my face anymore when I pour out my spirit. அப்ப அங்கே தேவன் எசேக்கியேல் மூலமாய் சொல்லுகிறார், என் ஆவி அவர்கள் மேல் ஊற்றினதினால் என் முகத்தை நான் மறைத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். This means that his divine presence will never leave us. அது என்ன காண்பிக்கிறது என்றால் அவருடைய தேவ பிரசன்னம் நம்மை ஒரு காலமும் விட்டு விலகாது. God has poured out the Holy Spirit and will continue to pour him out upon you. தேவன் அவர் ஆவியை ஊற்றி இருக்கிறார், தொடர்ச்சியாய் அவருடைய ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவார். The open heaven is the Father's invitation to know him deeply without any distance or delay. அப்ப அந்த துறக்கப்பட்ட வானம் என்னவென்றால் தேவனை நீங்கள் இன்னும் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு விடுகிற ஒரு அழைப்பாய் இருக்கிறது. He is so close to you. His spirit dwells in you and his anointing is upon you. தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இடைப்பட விரும்புகிறார். Will you surrender everything for more of him? உங்களை முற்றிலுமாய் தேவனிடத்திலே ஒப்புக் கொடுக்க நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? Do you want to experience an open heaven? நீங்க ஒரு துறக்கப்பட்ட வானத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆசையா இருக்கிறீர்களா? Being born again is about change. மறுபிறப்பு என்றாலே மாற்றத்தின் ஆரம்பம் என்று அர்த்தம். Your old life is gone and his life now dwells in you. உங்க பழைய மனுஷன் போயிட்டான், இப்போ அவருடைய வாழ்க்கை தான் உங்களிலே வாழப்படுகிறது. My question for you is, why do you do the things that you do? என்னுடைய கேள்வி என்ன தெரியுங்களா? நீங்க செய்கிற காரியத்தை செய்ய காரணம் என்ன? Do you do them because you're self-centered or for self-promotion? நீங்கள் உங்கள் சுயத்தை வெளிப்படுத்தும்படியாக, நான் யாருன்னு காண்பிக்கும்படியாக இவைகளை செய்கிறீர்களா? Or do you do everything with a pure heart to glorify Christ? தேவனை மகிமைப்படுத்தணும் என்ற ஒரு சுத்த இருதயத்தோடு இவைகளை செய்கிறீர்களா? We must do all things for the glory of God, for him alone. நம்ம செய்கிற எல்லா காரியத்திலும் தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்த வேண்டும். This is what is possible when we choose to live under heaven's influence. அப்ப இவைகள் எல்லாம் இந்த பரலோகத்தினுடைய கிரியைக்கு நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது நம் வாழ்க்கையின் மூலமாய் நடப்பெறக்கூடியதாய் இருக்கிறது. It is important to live with the full awareness that his presence is here with you every moment. எல்லா நேரங்களிலும் தேவ பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது என்ற உணர்விலே வாழ ஆரம்பிங்க.
and tune into what he is saying and doing. அப்ப அவர் என்ன செய்கிறார், என்ன சொல்லுகிறார் என்பதை உங்களை நீங்கள் அதுக்கேற்றதை போல ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. He is ready to move when you make space for him. நீங்க இடம் கொடுத்தால் அவர் உங்களிலே செயல்பட காத்து கொண்டே இருக்கிறார். He will empower you to live from heaven to earth because you live under an open heaven. உங்களுக்கு மேல் ஒரு வானம் திறக்கப்பட்டு இருக்கிறதினாலே பரலோக வாழ்க்கையை பூமியிலே உங்களாலே வாழ முடியும். Amen. Amen. I'd like to pray right now. இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Father God, you have chosen to open up the heavens for us to bring your kingdom here to earth. ஆண்டவரே, பரலோகத்தை இந்த பூமியிலே கொண்டு வரும்படியாய் பரலோக வாசலை எங்களுக்காய் திறந்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். For us to bring heaven to earth. ஆண்டவரே, நாங்கள் பரலோகத்தை இந்த பூமிக்கு கொண்டு வரட்டும் அப்பா. What a privilege we have to partner with you through the Holy Spirit dwelling in us. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறதினாலே உம்மோடு கூட ஐக்கியப்படுகிற எவ்வளோ பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். Help us to learn to live from heaven's culture and the realities that are possible for us. ஆண்டவரே, நாங்கள் பரலோக கலாச்சாரத்தின்படி இந்த பூமியிலே வாழ எங்களுக்கு உதவி செய். Help us to be close enough to you to know your heart and take authority over all sickness and disease and demonic oppression. ஆண்டவரே, எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள், எல்லா மன அழுத்தங்கள் இவைகளின் மேலே நாங்கள் ஆளுகை செய்யத்தக்கதாய் பரலோகத்தின் அதிகாரத்தை பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய். There is no sickness or bondage in heaven, so let us be intentional to declare your truth and take authority in the name of Jesus. பரலோகத்திலே ஆண்டவரே வியாதி இல்லையே, கட்டுகள் இல்லையே, ஆகவே இந்த பூமியிலே அப்படிப்பட்டவைகளின் மேல் அதிகாரம் செலுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். Help us to live in the reality of an open heaven. எங்களுக்கு மேல் திறக்கப்பட்ட வானம் இருக்கிறது என்ற அந்த நிஜத்தில் வாழ எங்களுக்கு உதவி செய். Lord, I ask you to point out to us any activity or motive in our heart where we are not bringing glory to you. ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தாத எங்களுடைய நோக்கங்கள் செயல்கள் இருக்குமே என்றால் அவைகளை எங்களுக்கு உணர்த்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். Help us to change our heart motives and our actions to be in alignment with yours, Lord. ஆண்டவரே, எங்களுடைய நோக்கம் எங்களுடைய செயல்கள் உமக்கு பிரியமானதாய் உம்முடைய சித்தத்திற்கு ஏற்ப செயல்பட உதவி செய்யும். We love you and we give you all the glory and honor. ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறோம், எல்லா துதியையும் கனத்தையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். In the powerful name of Jesus. Amen. வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.